பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, ராஜ்யசபா விஷயம் பேசுபொருள் ஆகும்போதே தேமுதிகன்றது தான் அடிபட்டு கொண்டே இருந்தது. எடப்பாடி அவர்களுக்கும் தேமுதிகவுக்குமான ஃபைட்டு தொடங்கின இடமே இந்த ராஜ்யசபா சீட்டால் தான். திமுக பக்கம் தங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு தொடர்ச்சியாக தேமுதிகவினுடைய தலைவராக இருக்கிற பிரேமலதா அவர்கள் ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் கூட அவங்க பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் ரொம்ப பொன் போன்றது, அதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தா பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு நேற்றைய ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தாங்க. பரவலாக என்ன பேசப்பட்டதுன்னா, திமுக பக்கம் வரப்போகுது, ஒரு ராஜ்யசபா சீட்டை நான் தர்றேன் அப்படின்னு ஸ்டாலின் கொடுப்பாரு, அதன் அடிப்படையில் தேமுதிக கூட்டணியாக இந்தியா லைன்ஸ்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு பேசப்பட்டது. இப்போ அது இல்லைன்னு ப்ரூவன் ஆயிருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஒரே நேரத்தில் எல்லா கட்சிக்கும் மழை போடக்கூடிய ஆற்றல் பிரேமலதாவுக்கு இருக்கிறது. அவர் விஜயகாந்தினுடைய மறைவையே ஒரு சர்வகட்சி கூட்டம் போல அவர் பயன்படுத்தி கொண்டார். விஜயகாந்த் மறைந்த இந்த நன்னாளிலேன்னு அளவுக்கு உரத்த குரல்லையே ஒரு அன்று மாலையே பேசக்கூடிய அளவுக்கு அரசியல்வாதியாக இருக்கிறார் அவங்க. அதனால் அவங்களுக்கு வாக்கு வங்கி என்பது பின்னடைவை நோக்கி போய்விட்டது. அவங்கள தூக்கி சுமக்கிறது மூலமாக அதிமுகவுக்கு எந்த பயனும் இல்லை. 1% வாக்கு வங்கியை தான் கடந்த முறை அவங்க பெற்றிருக்கிறாங்க. அதனால் அரசியலில் யாரையும் வேஸ்ட் லக்கேஜாக தூக்கி சுமக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இப்போ பாஜகவை தூக்கி சுமக்கிறாங்கன்னா அது விசாரணை அமைப்புகளுக்கு கிடைத்த வெற்றி, அமலாக்கத்துறைக்கு கிடைத்த வெற்றி, வருமான வரித்துறைக்கு கிடைத்த வெற்றி, தேர்தல் ஆணையத்துக்கு கிடைத்த வெற்றி. அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு பொருந்தா கூட்டணி. டைவர்ஸ் ஆக வேண்டிய ஒரு கேஸில் கடைசி நேரத்தில் சமரசம் பண்ணி குழந்தைகளுக்காக வாழுங்கன்னுலாம் சொல்கிறாங்கல்ல குடும்பங்களில். அது மாதிரி வேறு வழி இல்லை, ரெட்டலையை காப்பாற்றுறதுக்காவது சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சமரச போக்கில் அது வேறு வழி இல்லாத சமரசங்கள் என்பது வேறு. ஆனால் தேமுதிக மாதிரி ஒரு கட்சியை தேவையில்லாத ஒரு வேஸ்ட் லக்கேஜை தூக்கி சுமக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி விரும்பலை. அதனால் தனக்கு விசுவாசமாக இல்லாமல் இந்த பஸ்ஸில் துண்டை போட்டு வைப்பாங்கல்ல சில பேர் ஜன்னல் வழி, அது மாதிரி எல்லா பஸ்ஸுலையுமே துண்டை போட்டு வைக்கிறது மாதிரி நோட்டீஸ் போடுவாங்க தெரியுமா சில பேர் நிதிகளுக்கு கேட்குறதுக்கு. அது மாதிரி தேமுதிக நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா, எல்லா பக்கமுமே நோட்டீஸ் கொடுத்து நான் வாய் பேச முடியாத ஊமை ஏதாவது உதவி செய்யுங்கள்ன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் போடுறாங்க. அப்போ அதை எப்படி நம்பகத்தன்மையாக இருக்கும்? ஒரு அரசியலில் அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு என்பது விஜயகாந்த் இருக்கக்கூடிய ஒரே மைனஸு. அவர் மிகச்சிறந்த மனிதாபிமானி, உதவி செஞ்சார், திரைக்கலைஞர்களுக்கு உதவி செஞ்சார், சாப்பாடு போட்டார், வாய்ப்பு வழங்க, எல்லாமே உண்மைதான், எதையுமே நம்ம மறுக்கலை. ஆனால் ஏதாவது ஒரு கொள்கை, ஏதாவது ஒரு சித்தாந்தம் இருக்கான்னா இப்போ சொல்கிறாங்கல்ல, எதுக்குடா கூட்டணி வைக்க போறீங்கன்னா திமுக வீழ்த்தணுங்கிறாங்க. திமுகவை எதுக்கு வீழ்த்தணும்னு சொன்னால் மக்கள் வீழ்த்துவான்? காரணம் வேணும்ல. ஒரு காரணத்தை சொல்லி எனக்கு இதை விட நான் சிறந்த ஆட்சியை தருவேன், எப்படி நான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சோ அது மாதிரி நான் சாதனைகளை செய்வேன் அப்படி ஏதாவது சொல்லணும்ல. ஏடிஎம்கே என்னமோ ஒன்றுமே சொல்லாமல் திமுக வீழ்த்தணுங்கிறாங்க. அது மாதிரி எந்த கோட்பாடு இல்லாமல் ஒரு கட்சி அவங்க நடத்துகிறாங்க. அதனால் தேமுதிக இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போறிய, இந்த ஃப்ளைட் பெங்களூர் போகுதுங்க, இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக, இது துபாய் போகுதுங்க, சிங்கப்பூர் போகுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மரக்கிளையில் காக்கா உட்காந்துருக்கு, அது தெற்க போகுமா வடக்க போகுமான்னு எவனுக்கா தெரியுமா? எவனுக்குமே தெரியாதுல்ல. தேமுதிக நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. இது எங்கே போகுதுன்னே தெரில. இந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த பஸ் எங்கே போகுதுன்னு போர்டு மாட்டோன்னா தெரிஞ்சிடும். தேமுதிக போர்டு மாட்டாத ஒரு பஸ் மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கு. போகுமா போகாதான்னு தெரியல, புறப்படுமான்னு தெரியல. செட்டுக்கு கொஞ்சம் பேர் ஏறினவே இறங்கிட்டாங்க. அதனால அது செட்டுக்கு போகிற வண்டி தான், நீங்கள் சொல்கிற மாதிரி செட்டுக்கு தான் போகுது இப்போ. அதனால அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரசியல் செய்கிறதுக்கு கோட்பாடு இல்லாமல், கருத்தியல் இல்லாமல் சமாதியை நம்புகிறாங்க. அவர் அடக்கம் பண்ண இடத்த கோவிலாக மாற்றுவோம். ஏன் நம்ம ஏற்கனவே கோவில் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம நாட்டில். ஏற்கனவே முட்டுச்சந்து எங்கே போனாலும் பைக்கு திரும்புகிற இடம் பூரா ஒரு கோயில் இருக்குது. என்ன அப்புறம் அது ஆக்கிரமிப்புன்னு இடிக்க வந்தால் மத உணர்வுகள் வேறு புண்படுமா. அதனால் அதை போய் சமாதியாக மாற்றுவது, கோவிலாக மாற்றுவதுங்கிறது இது மாதிரி ஒரு குறுகலான பாதைக்குள்ளே அவங்க அரசியல் போகிறது. மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுப்பதன் வழியாக, சித்தாந்தங்களை முன்னெடுப்பதன் வழியாக, ஒரு கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பதன் வழியாக எந்த நம்பகத்தன்மையும் உருவாக்காமல் எனக்கு நேரடியாக ராஜ்யசபா கொடுங்க, எனக்கு நேரடியாக அந்த ஒப்புதலை கேட்டுட்டு தானே கூட்டணிக்கு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்காம பாமக பிரிஞ்சு பாஜக ஓடி எல்லாரும் போனதுக்கு பிறகும் உண்மையா நேர்மையா அவங்க கூட்டணியில் இருந்த ஒரு
நம்பிக்கைக்குரிய கட்சியா அவங்க தான் இருந்தாங்க பாராளுமன்ற தேர்தலில். அப்படிப்பட்ட கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு துரோகம் பண்றாரு எடப்பாடி பழனிசாமின்றது தானே நம்ம கேள்வி எழுப்பணும். விட்டிமா நம்ம கேள்வி எழுப்பணும். அதிமுகவை பற்றி புரியாத ஒரு கேள்வி நீங்க என்கிட்ட கேட்டீங்க. நீங்க அதிமுக மற்ற கட்சியிலாம் என்ன செய்வான்னா, இந்த கட்சிக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன் தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சியில என்ன சொல்லுவாங்க, அவர் சொத்தை எழுதி கொடுத்துட்டாருங்க, அவர் அந்த தோழர் கட்சிக்காக எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டாரு, கட்சி ஆஃபீஸில் தாங்க தங்கியிருக்காங்கலாம் சொல்லுவாங்கல்ல. தியாகம் பண்ணதுக்கு போட்டி போடுற கட்சிகளை சொல்லுவாங்க. கட்சிக்காக சொத்தை விட்டு அழிச்சாங்க, தேர்தலுக்காக செலவு பண்ணாங்க, திமுகவுக்காகவே வாழ்ந்தாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. கேட்டிருக்கான். கட்சியில் யார் அதிகம் தியாகம் செஞ்சதுங்கிற போட்டி நடக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஏடிஎம்கே தலைவர் எந்த தனித்தனியாக போய் ஒவ்வொரு தலைவர்கிட்ட பேட்டி எடுத்தாலும் யார் துரோகிங்கிற போட்டி அங்கே நடந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? ஏடிஎம்கேல நடக்கிற போட்டி என்னன்னா, யார் துரோகி? இபிஎஸ் பெரிய துரோகியா, ஓபிஎஸ் பெரிய துரோகியா, டிடிவி தினகரன் துரோகியா, சசிகலா துரோகியா? யாருக்கு துரோகின்னு ஒரு போட்டி நடக்குதுல்ல. இவங்களுக்கு தன்னை முதலமைச்சராக்கின சசிகலாவையே காலி பண்ணுற எடப்பாடி பழனிசாமி பிரேமலதாவை விட்டு வைப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தேமுதிக மட்டும் அவர் விட்டு வைப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் அவர் வரத்தை கொடுத்தான் சிவனே தவிச்சாண்ட மாதிரி யார் தலையில் கை வச்சாலும் அழிஞ்சு போகணுன்ற மாதிரி அவர் ஆசீர்வாதம்ங்கிறதே ஒரு அழிவு சக்தியாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறக்கு ஒன்றும் இல்லை. தேமுதிக இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளட்டும். அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா சீட்டுகள் இருக்குது. அவங்களுடைய கணக்கு தான் என்ன? இப்போது ஆல்மோஸ்ட் தேமுதிகவுக்கு அப்படின்னு சொன்னாலும் அது இல்லைன்னு ஒரு பக்கம் பேசுனாங்க. அப்புறம் அது இன்னும் சைலண்ட்டாக இருக்குது. இவங்க பொறுமையாக இருப்போம் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்போ தன்னுடைய கட்சிக்கே கொடுப்பதா? இப்போ இவங்களுக்கு கொடுத்தா அன்புமணிக்கு பதவி காலம் முடியுது. இப்போ அன்புமணிக்கு கொடுக்குறதா? பாமக ஒரு பக்கம் நெருக்கி, பாமகவா தேமுதிகவா அந்த நெருக்கடியில் எடப்பாடி இருக்கார்ல, என்னதான் ஆப்ஷன் அவருக்கு? இல்லை, விந்தியாவுக்கு கொடுக்கணும்னு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா அதிமுகவினுடைய முகமாக இப்போ நீங்கள் இவங்களுக்கு தீபாவுக்கு லேசாக கொஞ்சோன்னு சாயல் இருக்குது, ஜெயலலிதா சாயல் இருக்குன்னு அவர் வீட்டு வாசலில் போய் தன்னம்பிக்கையோடு நின்றாங்க பாருங்க. காலையில் போய் கடைசியில் அது எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லிட்டு போயஸ் கார்டன் வீட்டு ஆட்டையை போட்டு அது நிம்மதியாக செட்டில் ஆயிடுச்சு இல்லையா? அது மாதிரி இவங்களுக்கு என்னென்னா யாராவது ஒரு சாயல் இருக்கணும். அதனால் இந்த முறை வாய்ப்பு கூட்டணி கட்சிக்கு கொடுக்கறத விட, அன்புமணி ராமதாஸுக்கு கொடுக்கறத விடவும், நீங்கள் சொல்கிற மாதிரி தேமுதிகவுக்கு கொடுக்கறத விடவும், வேறு யாருக்கெல்லாம் கொடுக்கறத விடவும் விந்தியாவுக்கே கொடுத்துடலாம், அது நல்லா வீதியாக போய் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி அதிமுக காரங்க விரும்புகிறாங்க. அதனால் அவங்க அரசியல் என்பது சொந்த கட்சிக்காரனுக்கே கொடுக்க முடியாத சூழலில் இருக்கும்போது தேமுதிகவுக்கு கொடுக்குறான், தனக்கு மிஞ்சி தானம்பாங்க. அந்த கட்சியில் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் அதிமுகவில் ராஜன் செல்லப்பா பையனுக்கு ராஜ்யசபா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கோரிக்கை இருக்கிறது. இந்த பக்கம் இந்தியா மாதிரி பிரச்சார சக்திகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்சிக்காரர்களுக்கு அவங்கள தக்க வைக்கிறதுக்கே எடப்பாடி பழனிசாமி போராடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ பாமகவோட ஆப்ஷன் தான் என்ன? பாமக அன்புமணி ராமதாஸ் 2 பேருக்குமான ஃபைட்டே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அதிமுக தரப்புலேருந்து தங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சிக்னல் வந்தால் தானே ராமதாஸை கொஞ்சம் கூல் டவுன் பண்ண முடியும். அந்த நெருக்கடியும் இருக்குல்ல. இல்லை, அதெல்லாம் கூட்டணி அமைக்க போறேன்னு ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணுறாரு எடப்பாடி. இல்லை, அவங்களோட போயெல்லாம் தாஜா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜக அவங்கள அன்பா பாசமாக மிரட்டி அவங்கள பணியை வச்சுக்கிடுவாங்க. அந்த வேலை எடப்பாடி பழனிசாமி கிடையாது. அந்த நீடே இல்லை, அதுக்கான தேவையே கிடையாது. சிபிஐ விசாரணை வரும்னு சொன்னால் அவங்க தன்னால் அமித்ஷாவை தேடி கூட்டணி அமைச்சுக்கிடுவாங்க. எப்படி ஒரு பெரிய மாநில கட்சி நடத்தக்கூடிய எடப்பாடியை அமித்ஷாவை பார்க்க டெல்லிக்கு போகும்போது சிபிஐ வழக்கு இருக்கிற அன்புமணி ராமதாஸுக்கு மட்டும் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு விருப்பம் இருக்காதா என்ன? புரியுது. இந்த 2 ராஜ்யசபா சீட்டில் மாநில தலைவர் பதவியை அண்ணாமலைக்கு ரத்து பண்ணிட்டு உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பின் பேரில் அவரையே ராஜ்யசபாவுக்கு தமிழ்நாட்டில் இருந்து அனுப்பணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும், அதற்கு அதிமுக தரப்பில் சில எதிர்ப்புகள் இருந்தாலும் அண்ணாமலை வரட்டும் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அது உண்மைதானா? அண்ணாமலை செஞ்ச தியாகத்துக்கு நியாயமாக மோடியே ராஜினாமா பண்ணிட்டு, பிரதமர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு, நீங்கள் இருங்க ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்க, எவ்வளோ பெரிய அறிஞர் நீங்கள், சாட்டையால் உங்களை நீங்களே அடிச்சுக்கிட்டீங்க, எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் அப்படின்னு நியாயமாக விட்டு கொடுத்துருக்கணும். அவரோட அறிவாற்றல் இவங்களுக்கு புரியலை. கொங்கு மண்டலத்திலேருந்து ஒருத்தர் நல்ல சாதியில் பிறந்திருக்கிறாருன்னு வேற மோடி சொன்னார். அதாவது ஒரு மனிதனை அவர் படித்த அறிவின் அடிப்படையில் பார்க்காம ஜாதி அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல புத்தி தலைவர்களுக்கே அங்கே இருக்குது. அதனால் அவருக்கு வேறு வழி இல்லை. இங்கேருந்து ஏதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாடை வச்சு இனிமேல் பால் பீச்ச முடியாது, இதை வச்சு உழுக முடியாதுங்கிறப்ப கேரளாவுக்கு அடிமாட்டை ஏற்றுவாங்க. அது மாதிரி பாஜக அரசியலில் எதுக்குமே லாயக்கு இல்லை அப்படின்னா எங்கிட்டாவது ஏற்றி விடுங்கடான்னு சொல்லி தான் ஆளுநர் ஆக்கி விடுவாங்க. போய் கவர்னர் ஆகிருங்க, எங்கேயாவது போய் ஓலை குடிசியை ஒருத்தர் ஓரமாக பார்த்தாரு அப்படின்னா அவருக்கு ஆளுநர் பதவி உடனே ரெடி பண்ணியா, இவருக்கான இடம் தாயாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. அதனால் இவர் இளைஞராக வேறு இருக்கார். அதனால் இவர் எங்கேயாவது இவர் நியாயமாக, நான் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து என்னென்னா, மணிப்பூர் கலவரத்தை அடக்கிறதுக்கு
இவரை கொண்டு போய் அங்கே வந்து ஒரு ஆளாக போட்டாங்கன்னா இவர் ரொம்ப தீவிரமாக வேலை செய்வார். இல்லை இந்த பகல்காம் மாதிரி பாதுகாப்பு இல்லாத இடங்களில் கொண்டு போய் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்கள பாதுகாத்து கொடுப்பாரு. ஒரு உண்மையான தேசபக்தராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை வந்து பாஜக வீணடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி இடங்களுக்கு அனுப்பி கட்சியையும் வளர்க்கணும், தேசத்தையும் வளர்க்கணும், பக்தியையும் வளர்க்கணுங்கிறதுல நான் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேரலை நேயர்களோடு பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.